தியாவோட கையால செய்யற மாம்பழ ஜூஸ பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவிடுச்சு. தியாவை பொண்ணு கேட்டு மனோஜ் தன்னோட குடும்பத்தோட போனப்ப அப்பவும் தியா மாம்பழ ஜூஸ கொடுத்து அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் தியாவும் மனோஜும் அவங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. மனோஜோட அப்பா அம்மா இருந்தாங்க, 3 அண்ணனுங்க, அப்புறம் அவங்களோட மனைவி பிள்ளைங்களோட சேர்த்து மொத்தம் 16 பேர் கொண்ட குடும்பம் அது. ஒரு நாள் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மத்த 2 அண்ணிங்களும் வந்து தியா கிட்ட சொன்னாங்க, இங்க பாருமா சின்ன மருமகளே, நானும் சம்பாவும் இந்த குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டோம். இனிமே உன்னோட பொறுப்பு. சரிங்கக்கா, நான் என்னோட வேலையை சரியா பண்றேன். சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டு. நேத்திக்கு போட்ட பாத்திரத்தையே இன்னும் கழுவி வைக்கல. எந்த வேலையத்தான் நீ உருப்படியா செஞ்சிருக்க? நான் நேத்து ராத்திரி போட்ட பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்கிட்டேனே. இது காலையில நீங்க போட்ட பசங்களுக்காக டிஃபன் செஞ்சீங்கல்ல, அந்த பாத்திரம். அப்படியா? நாங்க உனக்கு சொல்ல வந்தா நீ எங்களுக்கு சொல்றியா? நானும் சம்பாவும் பாத்திரங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனதே கிடையாது. தேவையில்லாம எங்க மேல பழிய சுமத்தாத. அப்பதான் தியாவோட மாமியார் கிச்சனுக்கு வந்தாங்க. என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் ஏன் அந்த பொண்ணை கத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரு பாவம்? இவ சரியான சோம்பேறி. இவளுக்கு நீங்க வேற சப்போர்ட் பண்றீங்களா? அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இல்லனா இந்த வேலை எல்லாத்தையும் நாங்க உங்களை செய்ய வச்சிருப்போம். இப்படி சொல்லிட்டு நூத்தனும் சம்பாவும் கிச்சனை விட்டு வெளியே போனாங்க. மாமியார் ரொம்ப கவலையோட கிச்சன்ல ஒரு மூலையில உட்காந்துட்டாங்க. அவங்க கவலையா இருக்கிறத பார்த்துட்டு தியா அவங்க கிட்ட சொன்னா, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடுறேன். நீங்க சில்லுன்னு மாம்பழ ஜூஸ் குடிங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். மாமியார் மாம்பழ ஜூஸ பார்த்ததுமே சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் ஒரு செகண்ட்ல அந்த மாம்பழ ஜூஸ குடிச்சு முடிச்சிட்டாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. மருமகள்கன்ற பேர்ல 2 பிசாசுங்க தயா கண்ணு. பசங்களையும் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. என்னைக்குதான் எனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்குமோ? அவங்க சொன்னதை கேட்டுட்டு தியா சிரிச்சுக்கிட்டே அவளோட ஓரவத்திங்க 2 பேருக்கும் மாம்பழ ஜூஸ் செஞ்சா. ஏமா, இப்பதான் மாம்பழ ஜூஸ் போட்ட, மறுபடியுமா ஜூஸ் போடுற? யாருக்கு? அக்காங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் மாம்பழ ஜூஸ் அத்தை. அவங்க நொய் நொயின்னு பேசுறதுல இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். கொஞ்ச நேரத்துல தியா அவளோட ஓரவத்திங்களுக்கு மாம்பழ ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தா. என்ன விஷயம்? வேலையை விட்டுட்டு நேரம் இங்க வந்திருக்கு? அக்கா, உங்க 2 பேருக்கும் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சேன். ஆ, வெயிலும் ஜாஸ்தியா தான் இருக்கு. குடு குடு குடு. தியா அவங்க கிட்ட மாம்பழ ஜூஸ் கப்ப கொடுத்துட்டு அவங்க அறைய விட்டு வெளியே போனா. அவ கதவுக்கு வெளியில நின்னுக்கிட்டு மறைஞ்சிருந்து அவங்கள பாத்துட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் அந்த மாம்பழ ஜூஸ குடிச்சு முடிச்சதும் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு நின்னுகிட்டு இருந்த அவங்க மாம்பழமா மாறிட்டாங்க. நல்ல பழுத்த சுவையான சின்ன சின்ன மாம்பழமா. மறுபடியும் தியா அந்த அறைக்கு ஓடி வந்தா. அப்புறம் அந்த 2 மாம்பழங்களையும் கையில எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு கொண்டு வந்தா. நூத்தனும் சம்பாவும் திடீர்னு சின்ன சின்ன மாம்பழங்களா மாறிட்டாங்க. பெரிய மாம்பழம் நூத்தன், அப்புறம் சின்ன மாம்பழம் சம்பா. அந்த மாம்பழத்துல அவங்க முகங்கள் தெரிஞ்சது. அவங்க 2 பேரோட குரல் தியாவுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. அச்சச்சோ, நமக்கு என்ன ஆச்சு? நாம எப்படி மாம்பழங்களா மாறினோம்? அடியே தியா, என்னடி பண்ண எங்களை? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு தடவை மட்டும் சரியானேன்னு வச்சுக்க. சரியாகிறதா? முதல்ல உயிரோட வரீங்களா பாருங்க. வெயில் காலம், வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் மாம்பழ ஜூஸ் குடிக்க ஆசைப்படுவாங்க. யாருக்கு தெரியும், உங்க 2 பேரையும் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்கன்னா? தியா சிரிச்சுக்கிட்டே அந்த 2 மாம்பழங்களை எடுத்து கிச்சனுக்கு மூலையில வச்சுட்டா. அப்புறம் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல மாமியார் வந்து அந்த 2 மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு வெளியே போகத்தான் இருந்தாங்க. அப்ப தியா அவங்கள பார்த்துட்டா. அம்மா, நீங்க அந்த மாம்பழத்தை எங்க எடுத்துட்டு போறீங்க? வெளியில ஒரு மாடு வந்திருக்கு, அதுக்கு கொடுக்கத்தாமா. இத நீங்க இங்கேயே வச்சிடுங்க. நான் காய்கறிங்க வெட்டின தோல் இருக்கு, அதை வேணா கொடுக்கறேன். அதுவும் சரிதான், நீ அதே குடுமா, மாட்டுக்கு கொடுப்போம். மதியம் மொத்த குடும்பமும் சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருந்தாங்க. மருமகள்கள் 2 பேரை காணோம். அவங்களோட புருஷனுங்க வந்து கேட்டாங்க, அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு. தெரியல அண்ணா, அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. ஒருவேளை மார்க்கெட்டுக்கு போய் மாம்பழம் வாங்க போயிருக்காங்களோ என்னவோ.
நான் செஞ்ச மாம்பழ ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமேல் ராத்திரியும் பகலும் அதைத்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. தியாவுக்கு கிச்சனுக்குள்ள இருந்து 2 மாம்பழங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. தியா, ஏ தியா, எங்களை சரியாக்கிடு ப்ளீஸ். இங்க பாரு சின்னவளே, நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேக்குறேன். இனிமே நாங்களும் எல்லா வேலையும் உன் கூட சேர்ந்து செய்றோம். உன்னை கெஞ்சி கேக்குறோம், சரி பண்ணிடுமா? அட, இன்னும் நான் உங்களை மாம்பழ ஜூஸே போடல, அதுக்குள்ள இப்படி அழறீங்க? நல்லா யோசிச்சுக்கங்க. உங்களை கட் பண்ணி நான் மாம்பழ ஜூஸ் போட்டேன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கங்க. நூத்தனும் சம்பாவும் திரும்ப திரும்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. தியாவுக்கும் அவங்கள பார்த்து ரொம்ப பாவமா இருந்தது. அதனால அவ 2 சிட்டிகை உப்பு அவங்க மேல தூவி அவங்கள மறுபடியும் பழையபடி மாத்திட்டா. 2 பேரும் கிச்சன்ல இருந்து வெளியே ஓடி வந்தாங்க. அவங்கவுங்க புருஷங்கிட்ட போனாங்க. தெரியும், அவங்க உங்க புருஷன்கிட்ட போய் என்னை பத்தி குறை சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அவங்களுக்கு குறைஞ்சவ இல்லை. நான் போடுற மாம்பழ ஜூஸ்ல மேஜிக் இருக்கு, சொன்னா புரியாது. முதல்ல இவங்களுக்கு மந்திரம் போட்டேன், இப்ப அவங்க புருஷன்களுக்கு போட வேண்டியதுதான். நூத்தனும் சம்பாவும் 2 பேரும் அழுதுகிட்டு தன்னோட புருஷங்க கிட்ட மாம்பழமா மாறின கதையை சொன்னாங்க. அப்பதான் தியா மாம்பழ ஜூஸை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போனா. இவளோட மாம்பழ ஜூஸை யாரும் சாப்பிடாதீங்க, இவ பிளாக் மேஜிக் பண்றா. ஆமாமா அக்கா, உண்மையதான் சொல்றாங்க. நாங்க மாம்பழமா மாறிட்டோம். அவங்களோட புருஷன் 2 பேரும் அவங்க மனைவியை பார்த்தாங்க. 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா நூத்தனும் சம்பாவும் பைத்தியமாயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. 2 பேரும் தியா கிட்ட இருந்து மாம்பழ ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. வேண்டாம், நீங்க 2 பேரும் மாம்பழங்களா மாறிடுவீங்க. ஐயோ கடவுளே, வேணாங்க, சொன்னா கேளுங்க. அவங்கவுங்க புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நூத்தனும் சம்பாவும் 2 பேரும் அவங்க கையில இருந்த ஜூஸை பிடுங்கி அவங்களே குடிச்சிட்டாங்க. அப்புறம் அதை குடிச்சதும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் இங்க என்ன பண்றோம்? ஆமா, நாங்க எங்க ரூம்ல உட்கார்ந்துருந்தோம். நூத்தன் சம்பாவோட புருஷனுங்க அவங்கள பார்த்து பயங்கரமா கத்தினாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா 2 பேரும் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டாங்கன்னாங்க. அன்னையில இருந்து நூத்தனும் சம்பாவும் என்னைக்குமே தியாவையும் தன்னோட மாமியாரையும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படியே அவங்க ஏதாவது பண்ணாலும் தியா உடனே அவங்களுக்கு அவளோட மாய மாம்பழ ஜூஸை கொடுத்து மாம்பழங்களா மாத்திடுவா. வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரை எல்லாரும் பைத்தியங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க.